சோலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு லூசிஃபர் கேமர். நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வர ரம்ஜான் ஈவெண்ட் வேறு கன்ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான பேனரு ட்ரெய்லருமே நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு டுநைட் அப்டேட் என்ன வரப்போகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங்ஸ் வேலண்டைன்ஸ் ஸ்பெஷலாக என்னென்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் போட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போகிற அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லீக்ஸ் அண்ட் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டு மட்டும் வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரைட்டு கைஸ், இன்றைக்கான வீடியோவில் ஃபஸ்ட்டாக எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 10ஆம் தேதியிலேயே அந்த 10ஆம் தேதி நம்மளுக்கு இந்த குலுகுல் வால் ராயல் வந்து வரப்போகுதுங்க. நாளைக்கு காலையில் 4 மணிக்கு இந்த குலுகுல் வால் ராயல் வந்து நம்ம கேமுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த குலுகுல் வால் ராயலில் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 4 க்ளோவால் வந்து கொடுக்க போகிறானுங்க. ஸோ அந்த 4 க்ளோவால் எந்தெந்த க்ளோவால் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டாக அந்த பர்பிள் ஏஞ்சலிக் க்ளோவால் தாங்க வரப்போகுது. இப்போ புதுசாக நமக்கு வந்து ஏஞ்சலிக் பேண்ட் வந்துருக்கும், அதுக்கு வந்து புதுசாக ஒரு பேண்ட்டுக்கு வந்து இருப்பானுங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து பர்பிள் ஏஞ்சலிக் க்ளோவால், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ ஏஞ்சலிக்கோடைய க்ளோவால் வந்து கொண்டு வர போகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரீயாக கொடுத்துருப்பானுங்க, எந்த ஒரு க்ளோவால் கொண்டு வர போகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு டம்மி க்ளோவால், இதையும் லக்கி ராயல் மூலிமா கொண்டு வர போகிறானுங்க. ஸோ இது நாளைக்கு காலையில் டுநைட் அப்டேட்டாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே தான் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12ஆம் தேதி பிப்ரவரி 12 இந்தமாரி ஒரு மிஸ்ட்ரி ஷாப் வந்து கொண்டு வர போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். இந்த மிஸ்ட்ரி ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேலண்டைன்ஸ் ஸ்பெஷலாக அந்த மிஸ்ட்ரி ஷாப் கொண்டு வரானுங்க. ஸோ இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் ஒரு 2 பண்டில், அதுக்கப்புறம் ஒரு கன் ஸ்கின், 3த்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த மிஸ்ட்ரி ஷாப்பை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து 200% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மிஸ்ட்ரி ஷாப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் பேக்கு, அதுக்கப்புறம் டோக்கன்ஸு, க்ளோவால், எமோட்டு, ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஆனால் மிஸ்ட்ரி ஷாப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து எதுவுமே ரிவார்ட்ஸும் சரி, இது உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸும் சரி, எதுவுமே நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தா இல்லை. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா கன்ஃபார்ம் பேனர் கிடச்சிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு பண்டலுங்க, மெயில் பண்டல் வந்து கொடுக்க போகிறானுங்க. அதுக்கப்புறம் மெயினாக இந்த G80க்கான ஸ்கின்னுங்க. இந்த ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் அக்யூரசி, டபுள் மேகசின் கொடுத்துருக்கானுங்க. சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி டோக்கனு, லூட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கொண்டு வர போகிறானுங்க. அதுக்கப்புறம் இந்த பேக் பேக் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பேக் பேக் எல்லாமே வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 200% கன்ஃபார்மு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீமேல் பண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலர் ஸ்கேட் போர்டு, அக்கா பண்டில் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்குது. அக்கா பண்டில் தாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டீசெண்டாக செஞ்சு வச்சிருக்கானுங்க. ஸோ பண்டில் வைஸ் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்கை போர்டு வந்து கொண்டு வர போகிறானுங்க. அந்த ஸ்கை போர்டு ஆல்ரெடி நமக்கு மிஸ்ட்ரி ஷாப்பில் தான் வந்து இருக்குது, பட் வேலண்டைன்ஸ் ஸ்பெஷலாக கொண்டு வர போகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வவுச்சர்ஸு, கிரெட் பாக்ஸு, பேனுக்கான ஸ்கின்னு, மண்டைக்கான ஸ்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்கின் வந்து கொண்டு வர போகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14ஆம் தேதி இப்படி ஒரு ஃபேடர்வெல் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. இந்த ஃபேடர்வெல் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெயின் ரிவார்டாக பேக் பேக் தான் கொடுக்க போகிறானுங்க. இது இடம் வந்து மாறி இருக்குது. ஸோ இப்போ மெயின் ரிவார்டாக வந்து பார்த்திங்கன்னா பேக் பேக் கொடுக்க போகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பேக் பேக் இருக்கிறதுல வின்செஸ்டருக்கான கன் ஸ்கின் வந்து கொண்டு வர போகிறானுங்க. ஸோ இந்த பேக் பேக்குக்காக நம்ம 1300 டைமண்ட் கொடுத்து செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ எதுக்காக இப்படி கொண்டு வரானுங்கன்னு தெரியல. பட் ஆனால் மேக்ஸிமம் யாருமே கை வைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 ஸ்பின் பண்ணிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி இப்படி ஒரு எமோட் ராயல் வந்து வரப்போகுதுங்க. இந்த எமோட் ராயலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3 எமோட் வந்து கொண்டு வர போகிறானுங்க. அதுவும் லக்கி ராயலை தான் கொண்டு வர போகிறானுங்க. பிப்ரவரி 16ஆம் தேதி 200% கன்ஃபார்மு. இதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் ஒரு எமோட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூ பிச்சு போடுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஒரு எமோட்டு. 3ஆவதாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டியோ எமோட்டுங்க. இது ஆல்ரெடி நமக்கு வந்திருக்கும். இப்போ ரிட்டர்ன் பேக்காக கொண்டு வரானுங்க. ஸோ வேலண்டைன்ஸ் ஸ்பெஷலாக இந்த ஆட்டை கொடுக்குற மாதிரி ஒரு எமோட்டு. ஸோ இந்த 3 எமோட்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 16ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். ஸோ வேலண்டைன்ஸ் ஸ்பெஷலாக அந்த ஃபேடர்வெல் கொண்டு வரதுனால இந்த ஈவெண்ட் வந்து 2 நாள் கழிச்சு கொண்டு வரானுங்க. ஸோ ஈவெண்ட் வைஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும். பட் இதை யார் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான மேட்டருக்குள்ளே போயிடுவோம். ஸோ ரமதான் ஈவெண்ட் வேறு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதுக்கான ட்ரெய்லர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேனருமே கிடச்சிருச்சு. அதுக்கான இன்டர்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் வந்து இப்படி தாங்க இருக்க போகுது. உள்ள இன்டர்பேஸை பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது. ஸோ நமக்கு கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்க போகுது. இதுக்கான அனிமேஷனுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இந்த பிளேஸ் எல்லாமே நம்ம வந்து ஈவெண்ட்டுக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணி வச்சுட்டானுங்க. ரம்ஜான் ஈவெண்ட் அன்றைக்கி நமக்கு சின்னதாக ஒரு அப்டேட் கேட்கும். அந்த அப்டேட் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு லூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து கொடுக்க போகிறானுங்க. இதுக்கான ட்ரெய்லரை பொறுத்த வரைக்குமே இப்படி தாங்க இருக்குது. உள்ளே போனோம்னா அப்படி லூட் எடுப்போம். அதுக்கப்புறமா தான் இந்த லூட்டை முடிக்கிறதுக்காக சின்ன சின்ன மிஷன்ஸ் கொடுத்துருப்பானுங்க. ஸோ அந்த மிஷன் வைஸ் நம்ம வச்சு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா டோக்கன்ஸ் வச்சு அதேமாதிரி ஈவெண்ட்ஸை முடிக்கிற மாதிரியே கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க இருக்க போகுது. ஒரு மிஷன்ஸாக முடிக்கும் போது நமக்கு இப்போ ஜூஸ் கைசன் ஸ்பெஷலாக கொடுத்துருப்பானுங்க. ஒரு ஈவெண்ட் முடிச்சோம்னா அப்படியே பின்னாடி வந்து இட்டால் தெரிய வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியமன் சுகணும் அப்படின்ற ஒருத்தராக பின்னாடி வருவாங்க பார்த்தீங்களா. அதேமாதிரி நமக்கு இன்டர்ஃபேஸுமே இதில் தான் ஒரு வாட்டி நம்ம மிஷன் முடிக்கும் போதும்
இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாமே கொண்டு வருவானுங்க. ஸோ ஒரு மிஷினும் இப்படி தாங்க இருக்க போகுது. ஸோ சிம்பிள் வைஸ் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா செதுக்கி வச்சுருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா ரம்ஜான் ஈவெண்ட் வந்து ஒரு வருஷமாக ஒரு மாதிரி கொண்டு வரானுங்க. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பர்முடா மேப்பே டோட்டலாக வந்து மாறப்போகுது. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்க்கலாம், நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் பண்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் ஆல்ரெடி நமக்கு வந்திருக்கும். ஸோ அதாவது பீட் கார்னிவல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த பண்டல் வந்து நம்ம கொண்டு வர போகிறானுங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த பண்டல் இருக்கும். பட் அந்த பண்டலை பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ அப்படியே கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொண்டு வரானுங்க. ஸோ இப்படி தாங்க இருக்க போகுது நம்மளுக்கு கேம் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும். உள்ளே போனோம்னா இப்படி தாங்க நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கனாலே இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம இன்கேம் சேஞ்சஸை தான் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து ட்ரெய்லரை போய் பார்ப்போம். ட்ரெய்லரில் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே இப்படி தாங்க இருக்குது. இந்த இதுவை பார்க்கும்போது நமக்கு வறண்ட பாலைவனத்தில் ஒரு கோட்டை இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேப்ஸ் ட்ரெஷர் மேப்ஸ் இருக்குது. இந்த ட்ரெஷர் மேப்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு கேமுக்கான பேஜ் இப்படி தாங்க இருக்க போகுது. காஸ்ட் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜே வந்து இப்போ நம்ம கொடுத்துருப்பாங்க. ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு பேஜ் கொடுப்பாங்க. அதேமாதிரி நம்ம இந்த ரமதான் ஈவெண்ட்டுக்கான ஸ்பேஸுமே இப்படி தான் இருக்க போகுது. நமக்கு லாகின் ரிவார்ட்ஸு, அப்புறம் எலிமினேட் பண்ண ரிவார்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் ஈவெண்ட்ஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல கிளிக் பண்ணி அப்படியே நம்ம அந்த தோன்ற மாதிரி இருக்கும். ஸோ இது நம்ம மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவும் காயின்ஸ் வச்சோ இல்லை அது எப்படி கொண்டு வர போகிறானுங்கன்னு தெரில. ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்குவாடாக ப்ளே பண்ணியும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க இப்போதைக்கு. பட் ஆனால் நம்ம கேமுக்குள்ளே வந்தால் தான் தெரியும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் சொல்லிட முடியாது. ஸோ இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க இருக்க போகுது. நம்ம ஒரு மிஷின் முடிக்கும் போதும் இந்த மாதிரி ஒரு ரிவார்ட்ஸாக வந்து கொடுப்பானுங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரோகன் கண்ணுமே இந்த ஈவெண்ட் வந்து கொண்டு வர போகிறானுங்க. அதுக்கான கன்ஃபார்ம் டேட்டு கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் இதோட முடியுதுன்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ரம்ஜான் ஈவெண்ட் ஸ்பெஷலாக நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இன்கேம் சேஞ்சஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மேப்பு, அதுக்கப்புறம் வெண்டிங் மிஷின் எல்லாமே மாற்ற போது வெண்டிங் மிஷின்லேயே மேப் கொடுத்துருக்கானுங்க. அந்த மேப்பை வச்சு நம்ம சின்ன சின்ன மிஷின்ஸ் முடிக்கிற முடியுமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேப்லேயும் கிடைக்கும், ஒருத்தருக்கு ஒரு இடத்துல கிடைக்கும். ஸோ அந்த மேப் எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம்னா சின்னதாக ஒரு கோட்டை மாதிரி தெரியுங்க. அதாவது இந்த மாதிரி மண் தோன்ற மாதிரி தெரியும். அந்த மண்ணை தோண்டிட்டு நிறைய லூட் பாக்ஸ்லாம் கிடைக்கும். அப்புறம் அந்த லூட் பாக்ஸ் கிடைச்ச உடனே மறுபடியும் தோணும்னா கீழே ஒரு சுரங்க பாதை மாதிரி ஒன்று போகுது. அந்த சுரங்க பாதைக்குள்ளே போனோம்னா அங்கே ஒரு 3 லூட் பாக்ஸ் வந்து இருக்குங்க. ஒரு வாட்டியும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த லூட் பாக்ஸ் வச்சு நம்ம மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்யூப் பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட்டல் எல்லாமே கொண்டு வர போகிறானுங்க. ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பை பாய், டாட்டா.